மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தை வந்து பாலா சார் படம் பார்த்தாரு. படம் பார்த்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவர் என்ன சொல்லும்போது சொன்னார், எனக்கு இந்த படம் பார்க்கும்போது ஒரு ஹாரர் படம் பார்த்த மாதிரி இருந்துச்சுடா அப்படின்னு சொன்னார் அவர். ஸோ இது வந்து ரியல் லைஃப் ஹாரர் ஆக்சுவலி. எல்லாருமே இப்போ தனுஷால ஜெகமேந்திரன் பண்ணும்போது அவருக்குமே அந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. புலம்பெயர்ந்து இங்கேருந்து போய் இருந்த ஆட்களோட ஒரு எபிசோடு வந்து ஜெகமேந்திரமில் இருக்கும். அது ஆனால் வந்து வரும்போது வந்து கொஞ்சம் விஷயங்கள் வரும்போது நம்ம ஊரில் நம்ம ஃபில்ம் மேக்கர்ஸ் எடுக்கிறதுக்கு என்ன பிரச்சனைன்றது வருதுல்ல. இப்போ மிகப்பெரிய ஓடிடி பிளாட்ஃபார்மில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கதை நல்லா இருக்குது, ஆனால் கதையை வேறு இடத்துல ப்ளேஸ் பண்ணுங்கள், அதை வந்து இந்தியாவில் நடக்கிற மாதிரி ப்ளேஸ் பண்ணுங்கள். பாலமந்திரா சாரோட சந்தியா ராகம் வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் இருக்க நிறைய காட்சிகள் வந்து தமிழ் சினிமாவில் வராத காட்சி. அது ஏன் தமிழ் சினிமாவில் அந்த டைமில் பரவாயில்ல, அந்த டைமில் மற்ற டைரக்டர் இல்லாத புது காட்சியாக பாலமந்திரா சார் இருந்துச்சா, அது எல்லாமே ஈழத்தோட காட்சிகள். அவர் வந்து அந்த படத்தை எடுக்க முடியாதனால இங்கேயே அந்த காட்சிகளை ரீக்ரியேட் பண்ணியிருக்காரு. தமிழ்நாடு பேக்ட்ராப் வச்சிருக்காரு. இப்போ நம்ம படங்கள் மூலமாக பார்க்குறது தான். மணி சார் படத்துலையும் நந்தாலெலாம் பாலா சார் வந்து ஒன்று காமிச்சிருப்பார். ராஜ்கிரண் சார் வந்து போய் போட் எடுத்துகிட்டு ஒரு கூப்பிட்டு வருவார். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நான் வந்து அப்போ ராமேஸ்வரம் பக்கத்துலலாம் அகதி முகாம் அவங்களாம் அங்கே இருப்பாங்க அப்படின்ற மாதிரி. இப்போ கன்னத்தில் முத்தமிட்டாலில் காமிச்சிருப்பாங்க, அவங்க வந்து அகதிகள் முகாம் வராங்கன்னு சொல்லிட்டு. ஏதோ ஒரு டைம் காலேஜ் படிக்கும்போது எங்கேயோ ஒரு தடவை மதுரையில் நான் சும்மா ஃப்ரெண்ட்ஸோட பைக்கில் போய்ட்டு பார்த்தா ஒரு இடத்துல பார்த்தா அகதிகள் முகாம் இருந்துச்சு. நான் மதுரையில் இருக்கான்னு பார்த்தா அப்புறம் தான் எனக்கு தெரிய வருது. நாங்கள் எங்களுக்கு ஊரில் ஸ்கூலுக்கு போகிறதே த்ரில் நிறைஞ்ச பயணம் தான். ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்துக்கு இல்லை இருக்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு இருக்கிற 2 மணி நேரம் ஆகும். என்ன 3 கிலோமீட்டருக்கு போகிறதுக்கு சைக்கிளில் போகிறதுக்கு ஒரு 15 நிமிஷம் ஆகலாம், ஆனால் எங்களுக்கு 2 மணி நேரம் ஆகும். ஏன்னா அதுக்கிடையில் ஒரு 3 செக் போஸ்ட் இருக்கும். ஒவ்வொரு செக் போஸ்ட்லேயும் நாங்கள் சைக்கிள்லேருந்து இறங்கி எங்கள் புத்தக பையை திறந்து அவங்க ஃபுல்லாக செக் பண்ணி அப்புறம் அதுக்கு பிறகு அப்புறம் திருப்பி சைக்கிளை உருட்டிட்டு போய். இப்போ ஜிகர்தண்டாவில் பார்த்தீங்கன்னா, இப்போ எடுத்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஜிகர்தண்டா 1ல் ஒரு டிவியில் வந்து ஒரு மர்டர் காட்டுவானுங்க ரோட்டில் நடந்த. இப்போ நம்ம நிறையா பார்த்துருக்கோம். இப்போ ஆக்சுவலி இப்போ நம்ம சினிமாவில் வந்து ஒருத்தனை போட்டு அடிக்கிறானுங்க கொள்றானுங்கன்ற அந்த சீனை நம்ம பார்க்கும்போது அது அப்படியே அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் வரும், அதெல்லாம் வச்சு நம்ம பார்த்துட்டு போயிடுறோம். பட் ஆனால் நீங்கள் அதே இது வந்து ரியல் சிசிடிவி ஃபுட்டேஜஸ்ன்னு போடுறானுங்களே, அது பார்க்க முடியாது. எதுவுமே எங்களுக்கு தெரியல. ரெட்ரோக்கு அப்புறம் கார்த்திக் சுப்ராஜ் சார் என்ன பண்ணாரு அப்படின்னா, சரி ஓகே நீலிதா பண்ணுறாரு, அதுக்கப்புறம் பெருசு ப்ரொடியூஸ் அந்த மாதிரிலாம் ஓகே. நான் முன்னாடி சொல்லியிருந்தேன். வணக்கம் கார்த்திக் சுப்ராஜ் சார். வணக்கம் சோமிதரன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கா? சூப்பர். நீலிதா ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதை பற்றி நான் பல விஷயங்கள் பேசலாம். ஒரு ஹிஸ்ட்ரி கொண்டு வர போகிறீங்க அப்படின்றப்போ அதில் பல விஷயங்கள் இருக்குது, சொல்லலாம் சொல்ல வேண்டாம் அப்படின்னு பல விஷயங்கள் இருக்குது. நீலிதா ஸ்ரீலங்கன் அந்த பேஸ்ட் கதைகள் வந்து நிறைய பார்க்க முடியுது, ஆனால் தமிழ் சினிமாவில் ரொம்ப கம்மி. ஒரு 1000 படம் வருதுன்னா அதில் ஒரு 2 படம் வந்து ஸ்ரீலங்கன் பேஸ்டு இல்லை அந்த சில பகுதிகளை வந்து லேயர்டாக காட்டுறது வந்து நம்ம பார்க்குறோம். நீங்கள் வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்ட் ஸ்ரீலங்கன் பேஸ்டு ஒரு மூவி ஒன்று எடுத்துகிட்டு வரும்போது, அது நம்ம கதை தான், அதை எடுத்துகிட்டு வரும்போது அது உங்களுக்கு எப்படி இருக்குது? இது வந்து ஒரு ஒரு நீண்ட கால எதிர்பார்ப்பினுடைய பல பேருடைய இயக்கங்களின் தொடர்ச்சியினுடைய ஒரு திரட்சியாக தான் நான் பார்க்குறேன். லைக் எனக்கு முன்னால் இப்போ நான் எல்லா இடத்துலையும் சொல்கிற மாதிரி பாலமந்திரா சார் ஒரு விஷயம் சொன்னார், நீங்கள் ஒரு ஃபஸ்ட்டு படம் எடுத்தால் எங்கள் கதை எடு, ஏன்னா என்ன எடுக்க முடியல. ஸோ அவருக்கு எடுக்கணும்னு ஆதங்கம் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடியுமே பல பேருக்கு ஒரு ஈழத்து கதை தமிழ் சினிமாவில் முழுமையாக வரணுன்ற ஒரு விருப்பம் இருந்துச்சு. உண்மையில் எனக்குமே சின்ன வயசுலேருந்து என்னைக்காவது வந்து அந்த பெரிய திரையில் எங்களோட தமிழ் பேசுகிறது அல்லது என்னுடைய வீடோ என்னோட அந்த காட்சிகளோ வராதான்ற ஏக்கம் வந்து எப்பவுமே தமிழ் சினிமா படங்களை பார்க்கும்போது இருந்துச்சு. அந்த ஏக்கத்தை தான் வந்து கார்த்திக் எப்பவுமே சொல்லிட்டு இருந்தார், நீங்கள் பண்ணுங்கள், நான் சப்போர்ட் பண்ணுறேன், நீங்கள் பண்ணுங்கள். அவருமே வந்து நீங்கள் ஈழத்து கதையாக பண்ணணும் அப்படின்றத ரொம்ப சொல்லிட்டே இருந்தார். நீங்கள் சொல்கிறீங்க நிறைய படங்கள் வந்துன்னா நிறைய படங்கள் ஒரு பகுதி வந்திருக்கு. இப்போ கார்த்திக்கோட எல்லா படங்களையுமே அது ரெஃபரன்ஸ் இருக்கும். நீங்கள் இறைவிலேயே வந்து மே 17 இருக்கும். எனக்கு அப்போ தான் அதை தோண்டே இருந்துச்சு, இந்த கதையே எடுக்கணுன்றது ஒரு இறைவியில் வந்து டைட்டில் அங்கே அனௌன்ஸ் பண்ணிட்டாரு, இப்போ தான் படம் வருதுன்றது. ஸோ ஆனால் வந்து ஒரு முழுமையான கதை வரணுன்றது இருக்குல்ல, அது வந்து அங்கேருந்து வந்து ஒருத்தர் எடுக்கணுன்றது இருக்குல்ல, அது வந்து இதுதான் முதல் தடவை எனக்கு எழுதுன்னு நினைக்கிறேன். சார், ஒரு நார்தன் பார்ட் ஆஃப் ஸ்ரீலங்காவில் நடக்கிற கதை வந்து நாட் அ சேஃபர் ஜோன் ஃபார் மேக்கிங் எ கமர்ஷியல் மூவி. இல்லை ஒரு ப்ரொடியூசருக்கும் வந்து அது வந்து ஒரு சேஃபர் ஜோனும் கிடையாது. ஓகே நான் போடுற காசு வரப்போது மக்கள் வந்து கொண்டாட போகிறாங்க அப்படின்ற ஒரு சேஃபர் ஜோன் கிடையாது. காசு வரலாம், வராமலையும் போகலாம். இன்னொன்று, இந்த படத்தில் 1008 சிக்கல், சென்சார்லேருந்து இந்த படம் எடுக்கிறதுலேருந்து பல விஷயங்கள் வரலாம். ஒரு ப்ரொடியூசராக இல்லை பரவாயில்ல எடுக்கலாம் அப்படின்ற ஒரு துணிவு வருதுல்ல, அது எங்கேருந்து உங்களுக்கு ஆரம்பிக்குது? அதாவது பரவாயில்லன்ற மைண்ட் செட்டில் நான் இந்த படம் எடுக்கவே இல்லை. அதாவது எனக்கு என்னென்னா,
இப்போ நம்ம ஏன்னா ஒரு 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 சினிமா அப்படின்ற ஒரு அந்த ஆர்ட் ஃபார்ம் இருக்குல்ல, அது வந்து வெரி வெரி பவர்ஃபுல்லான ஒரு 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 ஆர்ட் ஃபார்மு. அது ஒரு பயங்கர என்டர்டெய்னிங்கான ஒரு 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 மீடியம் கூட. ஏன்னா நம்மளோட நம்மளோட லைஃப்லேயே வந்து சினிமா பிரிக்கவே முடியாது. நம்ம வளர்ந்து வரும்போது சினிமா தான் நம்மளுக்கு வந்து நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்குது. சின்ன வயசுலேருந்து பார்க்குற சினிமாக்கள் தான் நம்மளை வந்து நம்மளோட நம்மளோட போக்கையும் இது எல்லாமே அதுதான் கிட்டத்தட்ட டிஃபைன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஐ திங்க் ஓவராலாக நம்ம இந்தியாவிலே வந்து சினிமாவுக்கு ரொம்ப பார்ட் ஆஃப் அவர் லைஃபாக தான் இருந்துட்டு இருக்கு. நம்ம ரொம்ப ஒரு அந்நியமாலாம் இல்லை. எப்போவுமே வந்து சினிமா பார்த்து தான் வளர்ந்த ஆட்களாக தான் இருக்கும். நான் சொல்கிறது அந்த மெயின் ஸ்ட்ரீம் ஸ்பேஸில் இந்த மாதிரியான ஸ்டோரிஸ்க்கெலாம் ஒரு ஸ்கோப் கண்டிப்பாக இருக்கும். அதாவது வந்து ஏன்னா வந்து இப்போ பார்க்குற ஆடியன்ஸ்லாம் ஓப்பனாக தான் இருக்காங்க அவங்க. ஆனால் ஏதோ ஒன்று தடை, ஏதோ ஒரு தயக்கம், அதனால் வந்து அதை ஃபுல் ஃப்ளெஜ்டாக போகிறதுக்கான ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருக்குது. அந்த தடைகளையும் தயக்கத்திலையும் மைண்டில் போட்டுக்கல மற்றபடி. ஆனால் வந்து ரொம்ப ஏன்னா ஷோமி ஏன்னா நிறைய டாக்குமெண்ட்ரிஸ் எடுத்திருக்காரு அவர். ஸோ அவர் டாக்குமெண்ட்ரிஸ் எடுத்திருக்கும் போது நான் வந்து ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் பண்ணணும்னு சொல்கிறப்ப அவர் மைண்டில் வந்து நான் வந்து ரொம்ப தெளிவாக இது ஆனால் நீங்கள் மெயின் ஸ்ட்ரீம் தான் பண்ணுறீங்க, இது வந்து நம்ம ஒரு கிட்டத்தட்ட ஒரு டாக்யூ ட்ராமா மாதிரிலாம் யோசிக்காதீங்க, நீங்கள் இது ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஃபில்ம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயந்தான் நம்ம பண்ணோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பீட்சா அப்படின்றது என்னோடய ஃபஸ்ட்டு படம் அப்படின்றதில் அது வந்து என்னென்னா ஒருத்தன் வந்து பீட்சா டெலிவரி பண்ண போய் ஒரு வீட்டுக்குள்ளே மாட்டிக்கிறான், அவனால் வீட்டு விட்டு வெளில வர முடியல. அதுக்கு வந்து ஒரு ஹாரர்ன்ற ஒரு எலமெண்ட்டு இருக்குது. ஹாரர்ன்றது வந்து ஒரு ஃபேண்டசி எலமெண்ட் தான். அதாவது வந்து நம்ம ரியல் லைஃப்பில் நம்ம பார்த்தது கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தை வந்து பாலா சார் படம் பார்த்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் என்ன சொல்லும்போது சொன்னார், எனக்கு இந்த படம் பார்க்கும்போது ஒரு ஹாரர் படம் பார்த்த மாதிரி இருந்துச்சுடா அப்படின்னு சொன்னார் அவர். ஸோ இது வந்து ரியல் லைஃப் ஹாரர் ஆக்சுவலி. நம்மளுக்கு வந்து ஏன்னா நம்ம நிஜ வாழ்க்கையில் வந்து எல்லோரும் பேயெல்லாம் பார்க்குறது கிடையாது. வீட்டுக்குள்ளே வந்து வீட்டை விட்டு வெளியே போக முடியாது, வெளில போனால் பேய் வந்து அடிச்சிடும் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, அது வந்து ஒரு ஃபேண்டசி கதைகள் தான். பட் ஆனால் வார் சுச்சுவேஷனில் வரும்போது கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நைட்டும் ஒரு ஹாரர் படத்துக்குள்ள என்ன அளவு பரபரப்பு இருக்குமோ, எந்த அளவுக்கு ஒரு த்ரில் இருக்குமோ, அந்த மாதிரி அவங்க டெய்லி லைஃபே கடந்து வந்திருக்காங்கல்ல. ஸோ அந்த மொமெண்ட்டை நம்ம வந்து சினிமேட்டிக்காக ஏன் கேப்சர் பண்ண முடியாது? சினிமேட்டிக்காக கேப்சர் பண்ணால் டெஃபினட்டாக அது ஒரு இட்ஸ் அ வெரி வெரி சினிமேட்டிக் ஸ்டோரி டு டெல். ஆனால் அந்த ஸ்டோரிக்கு பின்னாடி ஒரு ஆத்தென்டிக்கான ஒரு எமோஷன் இருக்குது, ஒரு சொல்லப்பட வேண்டிய ஒரு விஷயம் ஒன்று இருக்குது, சொல்லப்பட வேண்டிய ஒரு அநீதி ஒன்று இருக்குது. ஸோ ஷோமி ஸ்க்ரீன் ப்ளே எழுதும் போதுமே நிறைய வெர்ஷன்ஸ் எழுதும் போதும் அந்த மொமெண்ட்ஸ் இருக்குல்ல, மொமெண்ட் ஆஃப் ட்ராமா, மொமெண்ட் ஆஃப் ஒரு சினிமேட்டிக் ட்ராமா, ஒரு ஆக்ஷன் இருக்கிற மாதிரி சீக்வன்சஸ், அதுக்குள்ளெலாம் வந்து அந்த டென்ஸ் மொமெண்ட்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கான நிறைய ஸ்கோப் இருந்துச்சு. வார் ஃபிலிம்ஸ்னால் நாட் ஒன்லி அபவுட் ஃபைட்டிங், கன் ஃபைட் அந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்து அதுக்குள்ளே இருக்கிற லைஃப்பை பற்றின நிறையா படங்கள் வரும். அது நம்மளுக்கு ரொம்பவே பாதிச்சிருக்கு. நம்ம எல்லாருமே அந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்து அது பார்க்கும் போது நம்மளுக்கு நிறையா தெரியவும் செய்யுது. இப்போ நம்ம வேர்ல்டு வார் 2 பற்றியும் ஹிட்லரை பற்றியும் அவர் பண்ண கொடுமைகளை பற்றியும் நம்ம வந்து ஹிஸ்ட்ரிலையும் படிச்சிருக்கோம். ஆனால் அப்போல்லாம் எனக்கு மண்டையில் ஏறினதே கிடையாது. அது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு லெசனாக ஒரு நம்ம எக்ஸாமுக்கு மார்க் வாங்குறதுக்கு மனப்பாடம் பண்ணி போகிறதா தான் இருந்துச்சு. தவிர்த்து ஆக்சுவலாக வந்து என்ன நடந்துச்சுன்றது வந்து எனக்கு இந்த மாதிரி படங்கள் பார்க்கும்போது தான் அது வந்து உணர முடிஞ்சிச்சு. ஸோ அப்படி பண்ணும்போது இப்போ நம்மளுக்கு பக்கத்தில் நம்ம தமிழ் ஆள்லேயே வந்து நம்ம பக்கத்தில் ஒரு லேண்டில் வந்து இத்தனை வருஷமாக 30 வருஷத்துக்கு மேலேயும் ஒரு போர் சூழலில் இருந்து எவ்வளவோ பேர் இறந்து, எவ்வளவோ பேர் வந்து புலம்பெயர்ந்து போய் அப்போ பெரிய அங்கேயும் ஜீனோசைட் தான், எவ்வளோ பெரிய ஜீனோசைட் நடந்திருக்கப்போ அதுக்குள்ளே எவ்வளோ கதைகள் இருக்கும்ல, அதையே மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸுக்கு வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஃபில்மாகவே ப்ரெசென்ட் பண்ணுன்றது எனக்கு ஒரு பெரிய ட்ரீமாக இருந்துச்சு. ஸோ அதுக்கான ஒரு இதுதான் நீலிரா. அந்த ட்ரீம்க்கான ஒரு விஷயம் தான் நீலிரா. நீங்கள் சொன்னீங்கல்ல நிறைய பேருக்கு இருக்கும், ஆனால் தயக்கம் இருக்கும், அதனால் இந்த மாதிரியான கதைகள் கொண்டு வரதுக்கும் தயாரிக்கிறதுக்கு யோசிப்பாங்க அப்படின்னு நீங்களும் சொல்லியிருந்தீங்க. பாலுமகேந்திரா சார் வந்து நான் எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன்டா முதல் படமாக, ஆனால் நீ பண்ணும்போது முதல் படமாக வந்து ஈழத்தமிழர்கள் பற்றின கதையிலேருந்து ஆரம்பி அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அது லெஜெண்டரி டிரெக்டர்ஸே அதை வந்து அப்ரோச் பண்ணி அது பாதி இடத்துல வந்து சில பேரியர்ஸ் வருதில்ல, அது எதனாலன்னு நினைக்கிறீங்க சார்? ஒன்று வந்து அந்த ஒரு ஜென்ரல் ஒரு பிஸ்னஸ் மென்டாலிட்டியில் வந்து அதனால எதுவும் இஷ்யூ ஆயிருமோ, அதனால எதுவும் கான்ட்ரவர்சி வந்துடுமோ, அப்புறமேட்டு வந்து போட்ட காசை எடுக்க முடியாதோ அப்படின்றதுனால இதுக்கு ஒரு சேஃபர் கேம். ஏன் பிஸ்னஸ்ன்னு சொல்கிறேன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு பெரிய பெரிய ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸு இவங்க எல்லாருக்குமே வந்து இதில் ஒரு தயக்கம்ன்றது வந்து வரனால, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் நிறையா வாட்டி வந்து பெரிய பெரிய ஓடிடி பிளாட்ஃபார்ம் கூட டிஸ்கஸ் பண்ணும்போது, கதைகள் டிஸ்கஸ் பண்ணும்போது, வெப் சீரிஸ் டிஸ்கஸ் பண்ணும்போதெல்லாம் பயங்கரமான இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரிஸ்லாம் இருந்திருக்கு. அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்க ஸ்டோரிஸில் அவங்க பயங்கரமாக எக்ஸைட் ஆகுறாங்க. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, இப்போ இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு ஃபில்ம் வந்துச்சுல, இப்போ தீபன்னு ஒரு படம் இருக்குது,
அது வந்து ஜாக்கோஸ் அட்ரியாடுன்னு ஒரு ஃப்ரெஞ்ச் டிரெக்டர் எடுத்தது. அவர் வந்து எடுத்தது வந்து, ஆனால் இது வந்து ஈழம் தமிழ் பற்றி தான். அங்கேருந்து புலம்பெயர்ந்து ஃப்ரான்ஸுக்கு போகிற ஒருத்தங்களை பற்றின ஒரு படம். அது வந்து அந்த படம் வந்து கிட்டத்தட்ட பல கான்ஸில் வின் பெஸ்ட் ஃபில்ம் பண்ணியிருக்கு. அப்புறம் ஆஸ்கார் நாமினேஷன் ஆச்சான்னு தெரியல. பட் ஆனால் பயங்கரமாக பேசப்பட்ட படம். ஆனால் அந்த படம் வந்து தமிழ் ஆக்டர்ஸ் தான் நடிச்சிருப்பாங்க. அந்த அவர் ரைட்டர் ஷோபா சக்தியை நடிச்சிருப்பார். அந்த ஃபீமேல் ஆர்டிஸ்ட் அவங்களுமே காளீஸ்வரி இவங்களாம் தான் நடிச்சிருப்பாங்க. அந்த படம் வந்து முழுக்க வந்து தமிழ் ஆட்களை பற்றி, ஆனால் ஃப்ரெஞ்ச் டேரக்டர் எடுத்திருக்காரு. அவர் எடுத்து அந்த படம் வந்து உலகளாவே நிறைய பேர் படம் பார்த்து அது ஒரு மிகப்பெரிய ஒரு கிளாசிக் ஃபில்மாக பார்க்கப்படுது. அவங்களால எடுக்க முடியுது. அவங்களால ஏன்னா அந்த ஊரில் அந்த மாதிரி ஒரு இன்ஹிபிஷன்ஸ் கிடையாது அந்த படங்கள் பார்க்குறதுக்கு. அந்த ஸ்டோரியை வந்து அவங்க சொல்லணும்னு நினைக்கிறாங்க. அதை வந்து என்னென்னா, அங்கே போய் இங்கேருந்து புலம்பெயர்ந்து போய் ஃப்ரான்ஸில் ஒரு தனியாக அந்த வீட்டுக்குள்ளே வந்து வாழ்ந்துட்டு இருக்க ஒரு 2 பேருக்கு நடுவில் நடக்கிற ஒரு விஷயந்தான். இப்போ அதே மாதிரி ஒரு புலம்பெயர்ந்து இங்கேருந்து போய் இருந்த ஆட்களோட ஒரு எபிசோடு வந்து ஜெகமேதந்திரமில் இருக்கும். ஸோ அது ஆனால் வந்து வரும்போது வந்து கொஞ்சம் விஷயங்கள் வரும்போது நம்ம ஊரில் நம்ம ஃபில்ம் மேக்கர்ஸ் எடுக்கிறதுக்கு என்ன பிரச்சனைன்றது வருது இல்லை. இப்போ மிகப்பெரிய ஓடிடி பிளாட்ஃபார்ம் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கதை நல்லா இருக்குது, ஆனால் கதையை வேறு இடத்துல ப்ளேஸ் பண்ணுங்கள், அதை வந்து இந்தியாவில் நடக்கிற மாதிரி ப்ளேஸ் பண்ணுங்கள். நிறைய ரொம்ப சுவாரஸ்யமாக இப்போ நம்ம கதையாக கேட்கும்போது ரொம்ப கமர்ஷியலாக சுவாரஸ்யமாக இருக்கிற கதை இருக்குல்ல, அந்த மாதிரி நாங்கள் நிறைய கதை இப்போ ஈழத்தை பேஸ் பண்ண கதைகளே ஈழத்தில் அவ்வளோ கதைகள், அது அவ்வளோ நீங்கள் பார்க்குற பயங்கர ஆக்ஷனான கதைகள் இது எல்லாமே இருக்குங்க. அட்வென்ச்சரிஸான கதைகள் இதெல்லாமே இருக்குது. ஸோ இதெல்லாமே அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் வந்து இடத்தை மட்டும் மாற்றிடுங்க. ஓகே, அந்த லொக்கேஷன் அந்த பேர் தான் உங்களுக்கு தயக்கம். ஆமாம், ஏன்னா அங்கே வந்து இவர் முத்துலிங்கம்னு ஒரு ரைட்டர் இருக்கார். அவர் ஈழம் தமிழ் ரைட்டர் தான், சூப்பர் ரைட்டர். எனக்கு அதில் அவர் வந்து கடவுள் தொடங்கிய இடம்னு ஒரு புக்கு எனக்கு வந்து அது ரொம்ப பாதித்த ஒரு புக்கு. அது ஒன்றுமே கிடையாது. அங்கேருந்து போகிற ஒரு பையன் 20 வயசில் கிளம்புவான். 20 வயசில் கிளம்பி அவன் வந்து போய் அங்கே கனடா போய் ரீச் ஆவான்னு நினைக்கிறேன். கனடா போய் ரீச் ஆகிறதுக்கு 6 வருஷம் ஆகும். அந்த 6 வருஷத்தில் அவனோட லைஃப் தான். ஒவ்வொரு ஊர்லேயும் போவான். இப்போ வந்து அவன் கிளம்பி போகும்போது அவனுக்கு இங்கே ஒரு லவ் இருக்கும். அப்புறம் கிளம்பி போய் அவன் வந்து ஒரு இட்டாலியிலையோ எங்கேயோ ஒரு தங்கியிருப்பான். அப்போ வந்து இன்னொரு ஒரு பேண்டு கூட சேர்ந்து பயங்கரமான ஒரு ஸ்டோரி அது. நான் வந்து அந்த ரைட்ஸை வாங்கிட்டேன். அந்த புக்கோட ரைட்டை அவர்கிட்ட பேசி அந்த புக்கு ரைட்டை வாங்கி வச்சு அதை எனக்கு வந்து அதை வந்து ஒரு வெப் சீரிஸாக பண்ணணுன்றதுக்கான சூப்பர் ஸ்கோப் உள்ளது. அதை பண்ணணும்னு ஆசை. அப்போ நான் நிறைய இடங்களில் பிச் பண்ணுறப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, செம்மையாக இருக்குது கதை, பட் ஆனால் வந்து அது அப்படியே இந்தியாவிலேருந்து கிளம்பி போகிற ஒருத்தனா வச்சுக்கலாமே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் எமோஷனாக அது அடிவாங்கல்ல நீங்கள் சொன்ன மாதிரி. செட்டே ஆகாது. ஏன்னா வந்து இப்போது இந்தியாவிலேருந்து கிளம்பி போகிறவங்க இருக்காங்க. இப்போ ஒரு ஷாருக் படம் ஒன்று வந்துச்சுல, டங்கி. அது வந்து அந்த டங்கி ரூட்டில் ஒருத்தங்க வந்து இங்கே வந்து போகிறதுக்கு. ஸோ அங்கேயுமே அந்த மாதிரி கதைகள் இருக்குது. பட் ஆனால் இந்த கதையில் அந்த பையனோட எமோஷன் இருக்குல்ல, அது வந்து ஒரு வார் லேண்ட்லேருந்து சர்வைவலுக்காக போகிறதும் இன்னொன்று அந்த எமோஷன் வேறு. நீங்கள் இப்போ இதனால தான் இப்போ நான் பாலமந்திரா சாரோட அந்த சந்தியாராகம் வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் இருக்க நிறைய காட்சிகள் வந்து தமிழ் சினிமாவில் வராத காட்சி. அது ஏன் தமிழ் சினிமாவில் மற்ற அந்த டைமில் பரவாயில்ல, அந்த டைமில் மற்ற டைரக்டர் இல்லாத புது காட்சியாக பாலமந்திரா சார் இருந்துச்சா, அது எல்லாமே ஈழத்தோட காட்சிகள். அவர் வந்து அந்த படத்தை எடுக்க முடியாதனால இங்கேயே அந்த காட்சியில் ரீக்ரியேட் பண்ணியிருக்காரு. தமிழ்நாடு பேக்ட்ராப்பில் வச்சுருக்காரு. பட் அந்த பிரச்சனை இப்போ வரைக்குமே இருக்குது. நம்ம அதை தூக்கி கொண்டு வந்து இங்கே வைக்கணும் என்ற விஷயம் இருக்குல்ல, அது வந்து எல்லாத்துலேயுமே இந்த கதையை நம்ம யாரோ ஒரு ஓடிடிக்காக சொல்லும்போது கூட அவங்களே கேட்டாங்க, சூப்பராக இருக்குது, இது நீங்கள் இங்கே நடக்கிற மாதிரியே பண்ண முடியுமா, நடக்குதா இனிஷியலாக அந்த மாதிரி கற்பனையாக மாற்றிக்கலாம். அது ஒன்றும் சேஃபர் இருக்குது. ஆனால் என்ன பிரச்சனைனா, நான் வந்து அதான் சொல்கிறேன், எமோஷனாக கன்வே ஆகாது. இல்லை, ஆனால் இந்த மாதிரி ஒரு அத்தன்டிக்காக ஒரு கதை வந்து அது வந்து ஃபினான்ஷியலாகவும் மானிட்டரியாகவுமே வந்து மக்கள் வந்து பார்க்குறாங்க. தே ஆர் ஓப்பன் ஃபார் திஸ்ன்றதை மட்டும் ஏதாவது ஒரு படம் ப்ரூவ் பண்ணிடுச்சுன்னா அப்புறம் இந்த தடையெல்லாம் போயிடும்ன்றது தான். ஃபேக்டை சொல்கிறதுன்னு ஒன்று இருக்குது, ஃபார் சினிமான்னு ஒன்று இருக்குது. இப்போ இந்த படம் பார்க்கும்போது ஃபேக்டை சொல்கிறதா எடுத்துக்கலாமா, இல்லை ஃபார் சினிமாவுக்கு சில விஷயங்கள் மாற்றப்பட்டிருக்கு அப்படின்றதும் எடுத்துக்கலாமா? இந்த படம் வந்து ஃபுல்லாக ஃபேக்ட்ஸ் தான். இது வந்து ஃபுல்லாகவே ஃபேக்ட்ஸ். பட் ஆனால் வந்து ப்ரெசென்டட் இன் அ வெரி சினிமேட்டிக் த்ரில்லர் வே. அதுக்காக வந்து எதையுமே வந்து இன்க்ரீஸ் பண்ணியோ இல்லை எதையும் குறைச்சோலாம் பண்ணல. அது வந்து ஃபேக்ட்ஸ். ஆனால் என்னென்னா ரியலாகவே வந்து அப்படி தான் இருந்திருக்கு. அவ்வளோ சினிமாட்டிக்காக தான் இருந்திருக்கு அந்த விஷயங்கள்லாம் வந்து அந்த நடக்கிறப்போ. ஏன்னா ஒரு வெட்டிங்கை பற்றி தான் படம். ஸோ அந்த ஒரு வெட்டிங் அப்படின்றது வந்து எப்படி நடந்துச்சு அப்படின்றது நிஜமாகவே அந்த வெட்டிங் இரவை கடந்து இப்போ விடிஞ்சா கல்யாணம் அப்படின்றது தான் அந்த ஃபேமிலிக்கான ஒரு சிச்சுவேஷன். ஸோ அவங்க ஏன்னா ஒரு வெட்டிங்கிறது ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி அப்படின்றனால எல்லாருமே கூடி வந்து அவங்களுக்கு பிரியப்பட்ட உணவுகளை சமைச்சு சாப்பிட்றாங்க.
வெளியிலேருந்து வாடகைக்கு டெக்கெட் வந்துட்டு அவங்களுக்கு பிடிச்ச படங்கள்லாம் பார்க்குறாங்க, தமிழ் படங்கள்லாம் பார்க்குறாங்க. விஜயகாந்த் சார் படம் வந்து சின்ன பசங்கள்லாம் பயங்கர ஆர்வமாக அந்த படத்தை பார்க்குறாங்க. இப்படிலாம் அப்படி ஒரு ஜாலியான இதில் வந்து ஒரு டக்குன்னு ஒரு மொமெண்ட் ஆஃப் ஒரு கிரைசிஸ் மாதிரி ஒன்று வரப்போ அவங்க வந்து எப்படி இந்த இரவை கடந்து எப்படி அந்த கல்யாணம் நடக்க போகுது அப்படின்ற அந்த ஒரு பதட்டம் இருக்குல்ல, இது மாதிரி நிஜமாகவே நடந்திருக்கு. ஸோ அதை அப்படியே வந்து நம்ம கேப்சர் பண்ணுறோம். ஸோ அந்த ஃபேக்ட்டுக்குள்ளே நீங்கள் சொல்கிற அந்த சினிமாக்கான ஒரு சினிமேட்டிக் மொமெண்ட்ஸும் ட்ராமாவும் இருக்குது. அதை தான் நம்ம வந்து அப்படியே க்ளோஸ் டு ரியாலிட்டியாக தான் கேப்சர் பண்ணியிருக்கோம். ஸோ வெளியேருந்து பார்க்கும்போது அது ஒரு சினிமாவாக தான். நாங்கள் வாழ்க்கையே ஒரு நாளும் அவ்வளோ பதட்டமாக தான் இருக்கும். இப்போ கார்த்திக் சினிமா ஒரு நாங்கள் படம் பார்க்குறதுக்காக ஒரு டிவி டெக் எடுத்து போய் ஒரு டிவி அல்ல டெக் எடுத்துகிட்டு வர்றோன்னு இருக்குல்ல, அந்த ஜேர்னியே நம்ம ஒரு த்ரில் நிறைஞ்ச பயணமாக தான் இருக்கும். இப்போ நாங்கள் எங்களுக்கு ஊரில் ஸ்கூலுக்கு போகிறதே த்ரில் நிறைஞ்ச பயணம் தான். ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்துக்கு இல்லை இருக்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு 2 மணி நேரம் ஆகும். 3 கிலோமீட்டருக்கு தான் ஸ்கூல் இருக்கும். என்ன 3 கிலோமீட்டருக்கு போகிறதுக்கு சைக்கிளில் போகிறதுக்கு ஒரு 15 நிமிஷம் ஆகலாம். ஆனால் எங்களுக்கு 2 மணி நேரம் ஆகும். ஏன்னா அதுக்கிடையில் ஒரு 3 செக் போஸ்ட் இருக்கும். ஒவ்வொரு செக் போஸ்ட்லேயும் நாங்கள் சைக்கிளில் போய் சைக்கிள்லேருந்து இறங்கி எங்கள் புத்தக பையை திறந்து அவங்க ஃபுல்லாக செக் பண்ணி அப்புறம் அதுக்கு அப்புறம் திரும்ப சைக்கிளை உருட்டிட்டு போய் திரும்ப சைக்கிள் ஏறி போனால் அடுத்த ஒரு 500 மீட்டர்லேயோ 700 மீட்டர்லேயும் இன்னொரு செக் போஸ்ட் இருக்கும். அப்போயும் இதே ப்ராசஸ். ஸோ இதுக்கிடையில் என்ன வேணால் நடக்கலாம். அந்த மாதிரி இருக்குல்ல ஒரு லைஃபே. இப்போ நாங்கள் சினிமா படம் ஒரு தியேட்டரில் பார்க்குறதுன்றதே ரொம்ப ரேராக நிகழும். தியேட்டருக்கு போக முடியாது. ஏன்னா இப்போ நாங்கள் தியேட்டருக்குள்ளே நாங்கள்லாம் ஸ்கூலை கட்டி வச்சாலும் தியேட்டருக்கு போக முடியாது, வீட்டுக்கெல்லாம் சொல்லாமலாம் போக முடியாது. ஏன்னா நான் தியேட்டருக்குள்ளே போயிட்டு 2.5 மணி நேரம் உட்காந்துட்டு வெளியே வர்றேன்ல, அப்போ வெளியே வரும்போது நான் உள்ளே போகும்போது அந்த ஊரே இருக்காது. அந்த 2.5 மணி நேரத்தில் என்ன வேணால் நடந்திருக்கலாம். யாராவது ஒருத்தரை சுட்டுருக்கலாம், ஒரு பாம்பு அடிச்சிருக்கலாம். அப்படின்னா நான் உள்ளே போகும்போது சேஃபாக போகிற ஒன்றுமே இருந்திருக்காது. நான் உள்ளே போயிருப்பேன். வெளியே வந்து பார்த்தா வெளியில் ஃபுல்லாக ஆர்மியாக இருக்கும். அங்கே ஏதாவது ஒரு துப்பாக்கி சூடு நடந்திருக்கும். ஸோ நான் திரும்ப வீட்டுக்கே போக முடியாமல் தியேட்டருக்குள்ளேயே அந்த 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 ரவுண்ட் அப்பெல்லாம் முடியும் வரைக்கும் உட்காந்துருக்க வேண்டியிருக்கலாம். இப்படி வந்து ஒரு தியேட்டருக்குள்ளே போய் ஒரு 2 மணி நேரத்துலேயே வாழ்க்கையில் பல திருப்பங்கள் நிகழக்கூடிய மாதிரியே தான் சூழல் இருக்கும். ஸோ அந்த லைஃபே ஒரு வகையில் வெளியேருந்து பார்த்தா ஒரு சினிமெட்டிக் லைஃப் மாதிரி தான் இருக்கும். அது அந்த வெளியேருந்து பார்க்கும்போது. ஸோ அதை தான் நாங்கள் கேப்சர் பண்ணுறோம். ஒரு ரைட்டராக எனக்கு ஒரு ஆன்சர் பண்ணுங்கள். என்னென்னா இது நாங்கள் வெளியேருந்து பார்க்கும்போதோ இல்லை அவர் ப்ரொடியூஸ் பண்ணும்போது இது ஒரு கதை, ஆனால் அது உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயம். ரைட் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ தூரம் எமோஷனலாக இருந்தது? ஏன்னா இதை வந்து நீங்கள் சினிமாவாக ப்ரெசென்ட் பண்ணுறீங்க, பார்க்குறவங்க கை தட்டிட்டு பயங்கரமாக இருந்துச்சு, என்னை 2 மணி நேரம் எங்கேஜ் பண்ணிச்சு, நான் கொடுத்த காசுக்கு ஒர்த்து அப்படின்னு வந்துடும். ஆனால் இது உங்களோட வழி, அதை நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்கல்ல, இது உங்களுக்கு எப்படி இருந்தது? எழுதும்போதுலேருந்து நான் படம் எடுக்கிற வரைக்குமே நான் அந்த ட்ரோமாக்குள்ளே போயிடுவேன். ஸோ அந்த ட்ரோமா, ஏன்னா அது அந்த காட்சிகள் அந்த காட்சியில் ஓடிட்டே இருக்கும்ல, அந்த காட்சியில் நம்ம வந்து இப்போ சினிமாவுக்காக எவ்வளோ வைக்க போகிறோம், இவ்வளோ போதும் அந்த மாதிரிலாம் பண்ணுவோம்ல. ஆனால் நான் வந்து எழுதும்போது மொத்த காட்சிக்குள்ளேயும் போய்ட்டுருவேன். ஸோ நான் வந்து இதில் ஒரு வீடு ஒரு இரவு பண்ணுறேன். ஆனால் நான் எழுதும்போது ரைட்டிங் எழுதும்போது பல வீடுகள் பல இரவுகளோட கதைகள் எனக்கு ஞாபகம். அது யோசிக்கும் போது எல்லாமே திரும்ப நம்ம ட்ரோமாக்குள்ளே போயிட்டே தான் இருக்கும். அது பயம் நிறைஞ்சதாக தான் இருக்கும். அந்த இப்போ நான் சும்மா கார்த்திகோட மொட்டை மாடிலேருந்து பேசிகிட்டு இருக்கும்போது திடீரென எங்கேயாவது ஒரு ஊர்வலத்துக்கு வெடி போடுவாங்கள்ல, வெடி போட்டால் எனக்கு பதட்டமாயிரும். ஸோ ஒரு கொஞ்சம் செகண்ட்ஸ் ஆகும் நான் வந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு. ஏன்னா அது எனக்கு ஒரு சின்ன வெடிச்சத்தம் வந்து எனக்கு ஓகே இது நார்மலாக ஏதோ ஒரு ஊர்வலம் போகுது அதுக்காக வெடி சொல்கிறாங்க அப்படின்ற ரியலைஸ் பண்ணுறதுக்கான எங்களுக்கு வந்து அது கொண்டாட்டத்துக்கான வெடி. எனக்கு வெடினாலே அப்படி தான் தோணும். அப்புறம் தான் நான் ரியலைஸ் பண்ணிப்பேன், இல்லை இது வந்து நம்ம சென்னையில் இருக்கோம், இந்த 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 வெடி வேறு அப்படின்றது ரியலைஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் செகண்ட்ஸ் ஆகும் இல்லையா, ஒரு 10 செகண்ட் ஆகும் நான் செட்டில் ஆகிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி தான் அப்படி அந்த ட்ராமா இருந்துகிட்டே தான் இருக்கும். இந்த எமோஷன் வந்து எனக்கு ரொம்ப காலமாகவே எனக்கு பாதித்த ஒரு எமோஷன் தான். அதான் இப்போ என்னோட அந்த ஷார்ட் ஃபிலிம் காட்சி பிள்ளைன்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் தான் நாளே போனேன். அதுவே வந்து கிட்டத்தட்ட இதே எமோஷன் தான். அது நீங்கள் எந்த ஏஜில் ஆக்சுவலி அது பண்ணியிருந்தது? அது நான் பண்ணது 2008 பண்ணேன். 2008 உங்களுக்கு எப்போ வந்து அந்த ஈழத்தமிழர் போர் இதெல்லாம் நடக்குதுன்றது உங்களுக்கு எப்போ அந்த படிச்சுட்டு இருந்த டைம் காலேஜ் டைம்லேயே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஆனால் பெரிய இது இல்லை. பட் ஆனால் வந்து அங்கே அந்த பக்கம் போர் நடந்துகிட்ருக்கு. அந்த பக்கம் வந்து ப்ளஸ் இப்போ ஏன்னா அந்த ஃபீல் இப்போ எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா எங்கள் பெரியப்பாலாம் நிறைய தமிழ் கவிதைகள் இதெல்லாம் எழுதுகிற ஒரு இலக்கியம் இதெல்லாம். ஸோ அவங்க எல்லாருமே ஒரு பதட்டத்தை இதை பற்றி அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஒரு பதட்டமாக டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இப்போ இப்படி நடந்துருச்சு,
இங்கே இது பண்ணுறாங்க. இப்போ வந்து நம்ம ஊர் பொலிட்டிக்கல் சீன்லேருந்து இப்போ அவர் கலைஞர் உங்களுக்கு இந்த மாதிரி இதுக்கு ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய வரும்ல ஒரு பொலிட்டிக்கலாக. அதெல்லாம் அவங்க டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து நம்மளுக்கு ஒரு காதல் செய்தியாக வரும்போது எனக்கு வந்து அங்கே ஒரு வார் நடந்துகிட்ருக்கு. இதே மாதிரி தான் நம்மளை மாதிரி ஆட்கள் தான், நம்ம தமிழர்கள் தான் அங்கேயுமே வந்து டெய்லி செத்துட்ருக்காங்க. இது மாதிரி இதெல்லாம் நடந்துட்டுருக்குன்றது வந்து ஒரு இது பண்ண முடிஞ்சிச்சு. அப்புறம் ஸ்லோவாக வந்து இந்த மொமெண்ட்ஸ் ஆஃப் நம்மளுக்கு நார்மல்சி, அவங்களுக்கு வந்து அது வந்து ஒரு ட்ராமா அப்படின்ற மாதிரி மொமெண்ட்ஸை வந்து எனக்கு அங்கே அந்த ஃப்ளைட்டோட சவுண்டு வந்து ஒரு சின்ன பசங்களுக்கு, இங்கே இருக்க சின்ன பசங்களுக்கு எவ்வளோ எக்ஸைட்மெண்ட் கொடுக்கும், அவங்களுக்கு எந்த விதமான ஒரு பதட்டத்தை கொடுக்குன்ற மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி மொமெண்ட்ஸை வந்து நான் ஷோமி பழங்கினதுக்கப்புறமேட்டு எனக்கு அது இன்னும் கொஞ்சம் நிறையா அந்த ரியாலிட்டி வந்து ரொம்பவே புரிய ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா வந்து அவர் இப்போ சினிமாக்காகன்றதுக்காக நாங்கள் பேசுனதே கிடையாது. ஜென்ரலாக வந்து அவர் டாக்குமெண்ட்ரி பண்ணியிருக்காரு. அப்படின்றப்போ இவர் நலனுக்கு ஃபஸ்ட்டு நலன் மூலமாக தான் எனக்கு இவரை தெரியும். அப்படியே பேச ஆரம்பித்து அப்படி ரெகுலராக பேசிகிட்டு இருக்கும்போது நான் ஜென்ரலாக எப்படி அந்த லைஃப் எப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லும்போது இவர் என்ன பண்ணார் அப்படின்னு இவரோட லைஃப் எடுத்தாலே இது ஒரு படம் தான் ஆக்சுவலி. இவர் ஏன்னா அங்கேருந்து படித்து வந்து இங்கே லோயலால் தான் படித்தார். அப்புறம் ஜேர்னலிஸ்ட்டாக இருந்திருக்காரு. அப்புறம் ஜேர்னலிசம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவர் பண்ண சில விஷயங்கள் அதாவது அங்கே அது வார் டைமில் ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக இருந்திருக்காரு. ஸோ அங்கே நடக்கிற விஷயங்களை வந்து இங்கே உலகுக்கு வெளிப்படுத்துறதுக்கு ஒரு ஜேர்னலிஸ்ட்டோட ஒரு இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோ முக்கியன்றதோ அது முக்கியமான சில விஷயங்கள்லாம் அவர் பண்ணியிருக்காருன்றப்போ அதுக்குள்ளே இருக்கிற அந்த இன்டென்ட் இருக்குல்ல, அது வந்து ஏன்னா அது வந்து ஃப்ரம் த ஹார்ட் தான் வரும். ஏன்னா அது வார்லேருந்து பார்த்துட்டு அந்த வார் வேணாம் அப்படின்றதான் இவரோட இன்டென்ஷன் வந்து அதான். ஒரு வார்ன்றது வந்து ஒரு நீங்கள் ஈஸியாக கடந்து போகிற விஷயம் கிடையாது. இது நியூஸில் பார்க்குறதுக்கும் ஒரு இது பண்ணுறதுக்குமான விஷயங்கள் கிடையாது. அதை வந்து நம்ம வந்து ஒரு ஹார்ட்ஃபெல்ட்டாக உள்ளுக்குள்ளே வந்து ஒரு வார் வந்து எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும்னு நம்ம எல்லாருமே உணர்ந்தா தான் அடுத்த ஒரு வார் வராமறதுக்கு எல்லாருமே ரெடியாக இருப்போம். இல்லைனா வந்து அது வந்து ஒரு விளையாட்டாக நம்ம வந்து இப்போ வந்து ஓகே அவன் தான் நடிச்சிக்கிறான் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி நம்ம போனோன்னா பட் அது என்றைக்கோ நம்மளுக்கே தெரியாமல் டக்குன்னு பார்த்தா நம்மளே அந்த சுச்சுவேஷன் இருக்கும்போது அது எந்தளவுக்கு ஒரு கொடூரமான ஒரு இடமா இருக்கும் அப்படின்றத வந்து உணர்த்துறதுக்கு ஒரு சினிமா ஒன்று பண்ணிடணும் அப்படின்றது தான் இன்டென்ஷனாக இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து எனக்கு எம்பத்தைஸ் பண்ணக்கூடிய எமோஷனாக தான் இருந்துச்சு. ஓகே, உங்களுடைய எல்லா படங்கள்லையும் அதான் சொல்கிறேன் இல்லையா, அது வந்து கண்டிப்பாக நான் வச்சாவேன்றது கிடையாது. பட் ஆனால் வந்து அந்த அப்படின்ற அந்த டேட்டு அதெல்லாமே கொண்டு வரது வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு பகுதியில் அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும். ஆமாம், அந்த விஷயம் அதுக்கான ஒரு விஷயங்கள் இருக்கும்போது ஒரு படத்தை ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஃபிலிம் நம்ம ஒன்று பண்ணுறோன்றப்போ இப்போ ஏன்னா எனக்கு வந்து இறைவியில் வந்து ஒரு ஒரு கதை எழுதும் போது அது வந்து அந்த மெயின் ப்ரொட்டாகனிஸ்ட் வந்து ஒரு டைரக்டரு. அவரோட படம் ரொம்ப நாளாக வெளியே வராமல் இருக்குன்றனால வந்து அவர் அதுக்குள்ளே அந்த ட்ராமாக்குள்ளே போயிட்டு அவர் வந்து ஒரு ஆல்கஹால் அடிக்ட் ஆகி அப்படி இருக்கிற மாதிரி தான் எஸ். ஜே. சூர்யா சாரோட கேரக்டர். ஸோ அவர் ஒரு படம் ஒன்று பண்ணி ரொம்ப நாளாக வெளியில் வரல அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அது என்ன படமாக இருக்கலாம், அது என்ன படமாக வேணால் இருக்கலாம். நம்ம வந்து அதை வந்து அதை வேறு ஏதாச்சும் ஒரு படம் பண்ணியிருந்தார் அந்த படம். ஆனால் அந்த படம் ஏன் ரிலீஸ் ஆகாமல் இருக்க போகுது அப்படின்றப்போ ஏன்னா அந்த சூழ்நிலை பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு படம் தான். ஏன்னா இப்போ அந்த ஃபில்ம் மேக்கர் வந்து அவர் வந்து ஒரு எம்பரைஸ் பண்ணி ஒரு மே 17 ஒரு படத்தை எடுத்து அதை ரிலீஸ் பண்ண முடியாமல் அது வந்து இப்படி இருக்குது அப்படின்றது தான் அந்த ரீசனாக இருக்கும்போது அங்கே அதை என்னால் கொண்டு வர முடிஞ்சிச்சு. ஜெகமே தந்திரம் கதை வந்து வந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டே அதுதான். ஏன்னா வந்து நான் போய் இங்கே யூகேயில் ஒர்க் பண்ணியிருக்கேன், யூஎஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்றப்போ இப்போ நான் வந்து மதுரையில் பிறந்தேன், படித்தேன், வளர்ந்தேன். அங்கேருந்து நம்ம வந்து ஒரு ஃபஸ்ட் டைமாக ஒரு ஃபாரினில் போய் ஒர்க் பண்ணுறோன்றப்போ அந்த ஃபாரின் லேண்டுன்றது நம்மளுக்கு என்ன வகையான ஒரு இட்ஸ் லேண்ட் ஆஃப் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி நம்ம போகிறோம். ஒரு ஃபாரினில் போய் வேலை பார்க்குறதுன்றது வந்து நம்மளுக்கு ஒரு பயங்கர சந்தோஷமான விஷயம், ஒரு அச்சீவ்மெண்ட்டாக பார்க்குறோம். அங்கே போய் நான் இருந்த காலகட்டங்களில் நான் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி புலம்பெயர்ந்து வந்தவங்களை பார்த்துருக்கேன். அவங்களுக்கு அதே ஃபாரின் லேண்டு அது வந்து என்னவா கனெக்ட் ஆகுதுன்றது இருக்குல்ல. இப்போ எனக்கு வந்து என்னென்னா நான் வீட்டை விட்டு வரேன், எனக்கு வந்து இங்கே ஒர்க் பண்ணுவேன். ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து நான் வந்து ஹாலிடேக்குன்னு வீட்டுக்கு போவேன். அங்கே போகும்போது இங்கேருந்து நிறையா வாங்கிட்டு போவேன், சாக்லேட் வாங்கிட்டு போவேன், ஃப்ரெண்ட்ஸுக்கு சரக்கு வாங்கிட்டு வருவேன். வந்துட்டு இங்கே வந்து ஒரு நல்லா சந்தோஷமாக ஒரு மாதம் இருந்துட்டு திரும்ப போவேன் 6 மாதம் அப்படின்றது இருக்குது. ஆனால் அங்கேருந்து வந்தவங்களுக்கான பெர்ஸ்பெக்டிவ் வந்து டோட்டலாக வேறு மாதிரி இருந்துச்சு. ஸோ அதில் அந்த ஒரு கான்ட்ராஸ்ட்டு. அண்ட் இப்போ நான் சொல்கிற மாதிரி நான் மதுரையில் இருந்திருக்கேன். மதுரையில் இருந்தப்போ மதுரையில் வந்து அகதி முகாம்கள் எவ்வளவோ வருஷமாக இருக்குது. அங்கேயே பிறந்து அங்கேயே வளர்ந்து வேலை பார்த்த எல்லாம் இருக்காங்க. எனக்கே அது ரொம்ப வருஷம் கழிச்சு தான் தெரியும். மதுரையில் எனக்கு வந்து நான் அப்படி நினச்சிட்டு இருந்தேன்னா இப்போ நம்ம படங்கள் மூலமாக பார்க்குறது தான். மணி சார் படத்துலையும் நந்தாலெலாம் பாலா சார் வந்து ஒன்று காமிச்சிருப்பார். ராஜ்கிரண் சார் வந்து போய் போட் எடுத்துகிட்டு ஒரு கூட்டு வருவார். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நான் வந்து அப்போ ராமேஸ்வரம் பக்கத்துலலாம் அகதி முகாம் அவங்களாம் அங்கே இருப்பாங்க அப்படின்ற மாதிரி இப்போ கன்னத்தில் முத்தமிட்டாலில் காமிச்சிருப்பாங்க. அவங்க வந்து அகதிகள் முகாம் வராங்கன்னு சொல்லிட்டு
ஏதோ ஒரு டைம் காலேஜ் படிக்கும்போது எங்கேயோ ஒரு தடவை மதுரையில் நான் சும்மா ஃப்ரெண்ட்ஸோட பைக்கில் போயிட்டு பார்த்தா ஒரு இடத்துல பார்த்தா அகதிகள் முகாம்னு இருந்துச்சு. நான் மதுரையில் இருக்கான்னு பார்த்தா அப்புறம் தான் எனக்கு தெரிய வருது நிறையா ஊர்களில் அகதிகள் முகாம் இருக்குன்றப்போ இப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா மதுரையில் நம்ம இருக்கோம், இத்தனை வருஷமாக படித்து இங்கே தான் வளர்ந்துட்டு இருக்கோம். ஆனால் நம்மளுக்கு வந்து இங்கே ஒரு முகாம் இருக்குது, அவங்க வந்து அங்கே முகாமில் தான் தங்கியிருக்காங்க, அங்கேருந்து வெளியில் போய் அவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு ஒரு கஷ்டம், அவங்க வேலை கொடுக்கறதுக்கு வந்து நிறையா பேர் யோசிப்பாங்க. இந்த மாதிரி ஒரு இது இருக்குல்ல, இந்த ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல. ஸோ அது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கோயிங் ஃபார் அ ஃபாரின் லேண்ட் வந்து எவ்வளோ பெரிய கான்ட்ராஸ்ட் இருக்குல்ல, அதை வந்து நான் ஒரு கேங்ஸ்டர் கதை மூலமாக சொல்லணும் அப்படின்றது தான் ஜெகமேந்திரமே ஸ்டார்ட் பண்ணது. ஜெகமேந்திரன் அது ஒரு சீன் இருக்கும், அப்பாவும் தனுஷ் அவங்க ஒரு 2 கேரக்டர்ஸும் பேசிட்டு போவாங்க. அப்பா சொல்லும் போது வந்து நீ சிலோன் தமிழன் தானே, அப்போ எப்படி நீ வந்து நம்ம ஊரில் நீ அகதியாக இருப்பா, நீ தமிழ் தானே அப்படின்ற மாதிரி சொல்லும் போது தான் அவர் சொல்லுவார், இல்லை உனக்கு அந்த பாலிடிக்ஸ் புரியாது, எல்லாமே ஒரு பேப்பர் தான். ஒரு ஆர்கானிக்காக எனக்கு வந்து அந்த கதைக்குள்ளே அது வரும்போது அது பண்ணுறது தான். இப்போ டபுள் எக்ஸ் பண்ணுறப்ப வந்து நான் அந்த கதை எழுதினப்போ வந்து அது வந்து இங்கே இருக்கிற ஒரு ட்ரைபல் அது நடந்த கொடுமைகள் தான். அதாவது வந்து எக்ஸாக்டாக அதே மாதிரி நடந்துன்னு சொல்ல முடியாது, பட் ஆனால் டெஃபினட்டாக அது நடந்த ஒரு விஷயந்தான். ஒரு ரிசோர்ஸஸ்க்காக ஒரு மலைன்றது ஒரு ரிசோர்ஸு, ஒரு நேச்சர் ரிசோர்ஸு, அதுக்கு வந்து தடையாக இருக்கிறவங்களை வந்து அவங்க வந்து மொத்தமாக அழித்து வெளில அனுப்பிச்சிருக்குது காலங்காலமாக நம்ம ஊரில் நடந்துட்டு தான் வருது, இப்பயும் நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ அதை நம்ம காட்டணும். அப்போ நான் டபுள் எக்ஸ் பார்த்து நிறைய பேர் சொன்னாங்க இது அப்படியே அங்கே நடந்த ஜீனோசைடை ஞாபகப்படுத்தணும், அது தப்பு கிடையாது. ஆனால் ஏன்னா நம்மளுக்கு ரொம்ப க்ளோஸாக நடந்த ஒரு ஜெனோசைடை அதை ஞாபகப்படுத்த தான் வேணும் அது. ஸோ அப்படி போகிற விஷயங்கள் தான். ஆக்டர்ஸ் வந்து கோஆப்ரேட் பண்ணுறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ உங்களோட படங்கள் நம்ம பேசும்போது இப்போது தனுஷ் சார் மாதிரியான ஆட்கள் வந்து ஓகே நீங்கள் அதை பண்ணுங்கள் பிரச்சனை இல்லை எனக்கு ஓகே தான் அப்படின்ற அது ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கல்ல, அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டர். இப்போ எஸ்ஜே சூர்யா சார்லேருந்து எல்லாருமே அதுக்கு நீங்கள் ஒத்துழைக்கிறது வந்து ரொம்ப முக்கியம் இல்லை. ஆக்டர்ஸ் எவ்வளோ தூரம் நீங்கள் சொல்கிற அந்த ஒரு ஃபேக்டருக்கு ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க, இல்லை ரிஜெக்ட் பண்ணுறவங்களும் இருக்காங்களா? இல்லை எனக்கு தெரிஞ்சு இல்லை. அதான் நான் சொன்னேன் இல்லையா, இது ஏதோ வந்து ஸ்பெஷலாக வந்து இது மேலே ஒரு எம்பத்தையும் உணர்ச்சியும் எனக்கு மட்டும்தான் இருக்குன்னு சொல்ல வரல. திங் எல்லாருக்குமே இருக்குது, நம்மளாக இருக்க எல்லாருக்குமே அந்த ஒரு எமோஷன் இருக்க தான் செய்யும். ஏன்னா வந்து நம்ம இல்லை பட் அதை தாண்டி படம் அப்படின்னு பல விஷயங்கள் இருக்குல்ல, அதை பற்றி இது வரைக்கும் நான் பண்ணதில் யாருமே அந்த மாதிரி யோசிச்சதில்லை. ஏன்னா வந்து அது எல்லாருமே இப்போ தனுஷால ஜெகமேந்திரன் பண்ணும்போது அவருக்குமே அந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இது வந்து இந்த படத்தில் சொல்கிறதுன்றது இருக்கு இல்லையா. ஏன்னா வந்து அது ஒன்றுமே இல்லை, அது ஒரு கேங்ஸ்டர் படமாக ஜென்ரலாக எடுத்துருக்கலாம். அது வந்து அதுக்கு ஒரு ஜென்ரல் வில்லன், ஒரு ஜென்ரிக் வில்லன் வச்சுட்டு நம்ம வந்து ஒரு ஷூட் அவுட்டு அதை மாதிரி வச்சு பண்ணுறது வந்து இது கிடையாது. பட் ஆனால் அப்படி படம் பண்ணணுன்றது எனக்கு என்னன்னா வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஒரு ஃபார்மேட் ஆஃப் ஸ்டோரி டெல்லிங்குள்ளே வந்து எனக்கு நான் சொல்லணும்னு ஆசைப்படுற சில ஸ்டோரிஸையும் சில விஷயங்களையும் டச் பண்ணும் அப்படின்றது தான் வந்து அதுக்கு தான் படம் பண்ண வந்திருக்கோன்ற ஒரு மோட்டிவ் இருக்குது. ஸோ அதனால் அதே ஆஸ்பெக்ட் அந்த ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே இருந்தனால தான் அவங்களுமே வந்து அதை வந்து இன்வால்வாக பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த தேக்க நான் இது வரைக்கும் யார்ட்டையும் பார்த்ததில்லை அந்த மாதிரி விஷயங்கள் தான். ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப அஃபெக்ட் பண்ணதும் சரி, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஷாட்டும் இதுதான். இதை பற்றி சொல்லுங்கள். ஏன்னா இது அவங்களுடைய விளையாட்டில் கூட அது கலந்துருக்குன்ற அந்த ஒரு மெட்டஃபரிக்கலாக ஒரு சீனை எக்ஸ்பிளைன் பண்ணுறது இருக்குல்ல, அது பயங்கரமாக இருந்துச்சு. எனக்கு இது பார்த்தோன்னே எனக்கு என்ன வச்சு விளாட்றாங்க, சரி மூங்கில் பண்ண ஏதோ ஒரு இதுன்னு பார்த்தா அதுக்கப்புறம் தான் திடீர் ஹெலிகாப்டர். எனக்கு அது பயங்கரமாக இருந்தது. அந்த ஷாட்டு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணோன்னே எப்படி இருந்துச்சு, இல்லை அவர் எடுத்துகிட்டு வந்து காட்டணுன்னு எப்படி இருந்துச்சு, இல்லை அதை பற்றி சொல்லும் போது உங்களுக்கு எப்படி இருந்தது? இல்லை ஏன்னா ஃபஸ்ட்டு டிராஃப்ட் ஆஃப் ஸ்கிரிப்ட் அவர் எழுதும் போதே வந்து அது ஒரு எடுத்தோடனே வந்து அந்த கதையோட ஓப்பனிங்கே வந்து ஒரு சின்ன பசங்க விளாடுவானுங்க. அந்த கல்யாணத்துக்கு வந்திருக்க சின்ன பசங்களாம் யூஸ்வலாக சின்ன பசங்கள்லாம் சேர்ந்து குரூப்பாக விளாடுவாங்கள்ல. ஸோ நம்ம திருடன் போலீஸ் விளாடுவாங்க, அந்த மாதிரி அது ஒளிஞ்சு பிடிச்சி விளாடுவாங்க. அந்த மாதிரி வந்து இதில் வந்து எப்படின்னா 2 பேர் டீமாக ஃபார்ம் பண்ணிப்பாங்க. நீ வந்து ஆர்மி, நான் வந்து ரெபல்லியனு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அந்த இதில் கன்னெல்லாம் பண்ணிவிட்டு ஒருத்தர் சுட்டுட்டு இது பண்ணுவாங்க. ஸோ அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதுக்குள்ளே ஒரு பயங்கரமான ஸ்டோரி இது இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறையா அந்த விஷயங்கள் ஃபுல்லாகவே த்ரூ அவுட் த ஸ்கிரிப்ட் அந்த மாதிரி மொமெண்ட்ஸ்லாம் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு எல்லாத்துக்குள்ளேயும். அது நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அது ரொம்பவும் நல்லாவும் எடுத்து அது படத்தில் வந்து கரெக்டாக அங்கே அந்தந்த இடங்களில் வரும்போது அது அந்த மாதிரி ஒரு ஹாண்டிங்கான ஒரு இதாக தான் இருக்கும். அது ராணா சார் இதுக்குள்ளே வந்தது வந்து பயங்கர ஒரு ஆச்சரியம். ஏன்னா இப்போ தமிழில் யாராவது ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ தனுஷ் சாரே ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்னா அது யாருக்குமே பெரிய ஆச்சரியம் இல்லை, ஓகே அவர் பண்ணுறாரு அப்படின்றது. இப்போ இப்போ வெற்றி சார் சொன்ன மாதிரி தான் வேறு ஒரு லேண்ட்லேருந்து ஒருத்தர் வந்து இங்கே இருக்கிற விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு ஓகேன்னு முன் வர்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. அவருக்குள்ளே வந்தது எப்படி, இல்லை அவருக்கு நீங்கள் ஏதாவது சில விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இருந்ததா? நாங்கள் இந்த படத்தை வந்து தயாரித்து முடிச்சாச்சு, படம் இது பண்ணி முடிச்சிட்டோம். அப்புறம் நாங்கள் வந்து சில ஃபெஸ்டிவல்ஸ்க்கு போவோம், சில இதெல்லாம் அனுப்பிச்சோம். ஃபெஸ்டிவல் ரெஸ்பான்ஸ் நல்லா இருந்துச்சு. பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இட் டிட் கெட் செலக்டட் ஃபார் சம் ஃபெஸ்டிவல்.
ஸோ அப்புறம் நம்ம வந்து தேட்டர்களுக்கு போகலான்ற மாதிரி சொன்னோமா, நான் சொன்னேன் இல்லையா, சில பெரிய பெரிய பிளாட்ஃபார்ம்ஸ் இதெல்லாம் வந்து சில தயக்கம் இருக்குது இந்த மாதிரி இதுன்றனால வந்து கொஞ்ச நாளாகவே வந்து இது அந்த ஒரு தாட் ப்ராசஸ் போயிட்டே இருந்தப்போ ரீசெண்டாக தான் நான் டிசைட் பண்ணது வந்து இல்லை நம்ம ரிலீஸ் பண்ணி டேரெக்டாக மக்கள்கிட்ட கொண்டு போயிடுவோம். ஏன்னா இதை நம்ம பொத்தி பொத்தி வச்சு பேசிட்டே இருந்தோம்னா 1000 சொல்லிட்டே இருப்பானுங்க, இது இப்படி இருக்கும், அது அப்படி ஆகுமா பிரச்சனை வருமா. சரி ஓகே, இது மக்கள்கிட்ட கொண்டு போயிட்டு அப்புறம் லெட் தம் ஜட்ஜ் அப்படின்ற மாதிரி ஒரு இதில் தான் நாங்கள் வந்து பண்ணுறோம். ஸோ அப்போ ஃபினான்ஷியலாக பார்க்கும்போது எங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சப்போர்ட் தேவைப்பட்டுச்சு. அதாவது வந்து ஏன்னா இந்த படத்தை நம்ம ஃபுல்லாக இதுக்கான ஒரு ஃபண்டு இதெல்லாம் அலோகேட் பண்ணி படம் ப்ரொடியூஸ் பண்ணி படத்தோட காப்பி ரெடி பண்ணியாச்சு. பட் ஆனால் இதுக்கப்புறம் ரிலீஸ்ன்னு வர்றப்போ வந்து டெஃபினட்டாக நம்மளுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் தேவை. அண்ட் ஒரு நேம் அலாங் வித் நம்ம பண்ணுறோம், அதை மீறி ஒரு யாராவது ஒருத்தங்க வந்து ஸ்ட்ராங்காக அந்த படத்தை பேக் பண்ணாங்கன்னா அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஈஸியாக இருக்குன்ற மாதிரி சொல்லி நான் நிறையா நிறைய பேர்கிட்ட ட்ரை பண்ணேன் அந்த விஷயங்கள். அதே மாதிரி ராணாக்கும் நான் ட்ரை பண்ணேன். ஏன்னா பிகாஸ் ராணா அவர் வந்து ஒரு பாகுபலி மாதிரி ஒரு பயங்கர பெரிய படங்களில் பண்ணி அவர் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் பெரிய ஒரு ஸ்டாராக இருந்தாலும் அவருக்கு அந்த இண்டி ஃபில்ம் மேலே அவருக்குமே ஒரு ஈடுபாடு இருக்குது. அது ஃபஸ்ட்லேருந்தே அவங்க அந்த ஸ்பிரிட் மீடியாவிலேருந்து நிறையா இண்டிபெண்டன்ட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. இப்போ ஆல் வி இமேஜின் இஸ் லைட்னு ஒரு படம், பாயல் கபாடியான்னு ஒரு ஃபீமேல் டைரக்டர் அவங்க பண்ண படம் வந்து கான்ஸில் வந்து அவார்ட் வின் பண்ணுச்சு 2 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன். அந்த படத்தை இவங்க தான் ஸ்பிரிட் மீடியா தான் பேக்கப் பண்ணாங்க. அப்புறம் போன வருஷம் வந்து சபர் போண்டான்னு ஒரு ஃபில்ம், மராத்தி ஃபில்ம் நினைக்கிறேன், அது ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபில்ம், அது வந்து சன்டான்ஸில் அவார்ட் வின் பண்ணப்படும். அந்த படத்தையும் அவர் ராணாவோட ஸ்பிரிட் மீடியா தான் பேக்கப் பண்ணி அதை இங்கே வந்து மெயின் ஸ்ட்ரீம் தேட்டிக்கல் ரிலீஸ்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கு தெரியும் ராணாவுக்கு இது மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்படின்றனால அவரை ரீச் பண்ணி நான் அந்த படம் பாருங்கள், அந்த படத்தை தேட்டிக்கல் ரிலீஸ் பண்ணலான்னு இருக்கோம், வி ஆர் லுக்கிங் ஃபார் சம்மோன் டு கொலாபரேட், அதனால் படம் பாருங்கள், படம் பார்த்து பிடிச்சிருந்தால் பேசலான்னு சொன்னோம். ஸோ அவர் படம் பார்த்துட்டு அடுத்த நாளே வந்துட்டு நம்ம பண்ணுறோம் டெஃபினட்டாக வாட் கைண்ட் ஆஃப் கொலாபரேஷன் யூ ஆர் லுக்கிங் ஃபார்னாரு. ஸோ அப்போலேருந்து இஸ் ஆன் போர்ட் கோப்ரொடக்ஷன். ஸோ அதனால் வந்து எனக்கு தெரிஞ்சு அவர் இதில் இருக்கிற இந்த இன்டர்னல் பாலிடிக்ஸ் எல்லாமே அவருக்கு தெரிஞ்சிருக்கான்னு கேட்குறேன். இப்போ ஈழத்தமிழர்கள் பற்றின அந்த விஷயங்கள் இந்தியா முழுக்க யாருமே இதை பற்றி தெரியாமலாம் இருக்க மாட்டாங்க. இல்லை ரொம்ப இன்டெப்த்தாக அவர் இன்டெப்த்தாக அவருக்கு தெரியல. பட் ஆனால் அந்த படம் வந்து அவருக்கு நிறைய விஷயத்தை சொல்லிச்சுல, அதுதான் அவர் ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாக பார்க்கும்போது இப்போது எதுவுமே தெரியாமல் இதை பற்றின பாலிடிக்ஸ் தெரிஞ்சிருந்தால் தான் அந்த படம் பிடிக்குன்றதெல்லாம் கிடையாது. ஆக்சுவலி நான் சொன்ன மாதிரி இது வந்து இது எதுவுமே தெரியாமல் நீங்கள் தனியாக அந்த படத்தை பார்த்தீங்கன்னா இது ஒரு ப்ராப்பர் சர்வைவல் த்ரில்லர் மூமெண்ட்டாக, எமோஷனல் சர்வைவல் த்ரில்லராக இருக்கும். எதுவுமே தெரியாமல் நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த 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 அதை நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. அந்த என்கேஜ் ஆகும் உங்களுக்கு, ஒரு புது வாழ்க்கை உங்களுக்கு தெரியும், ஒரு போருக்குள்ளே இருக்க வாழ்க்கை உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் தெரிஞ்சிச்சுன்னா அது அடுத்தடுத்த லேயர்ஸில் உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக ஒரு விஷயமா உங்களுக்கு இருக்கும். ஆனால் மற்றபடி வந்து ஒரு பசங்க ஒரு சண்டே கேமாக விளையாடுறாங்க, இப்போ நீங்கள் அந்த ட்ரெயிலர் எடுத்து காட்டினீங்களே இந்த மாதிரி இதெல்லாம் அவங்களுக்கு புதுசாக இருக்கும். ஸோ ஆனால் வந்து அவங்க அந்த படத்துக்குள்ளே உள்ளே வந்துடுவாங்க. இந்த படத்துக்கு உள்ளே வந்து படம் பார்த்து முடிச்சதுக்கு பிறகு அவங்களுக்கு ஏன் எதுக்குன்ற கேள்வியெல்லாம் வரும். இப்போ நம்ம வந்து லைஃப் இஸ் பியூட்டிஃபுல்னு ஒரு படம் பார்க்குறோம், நம்ம ஒன்றும் மொத்த ஜூதர் நம்ம ஏதோ ஜெர்மனில் நடக்கிறது தான் பிரச்சனை இருக்கும். அது ஜெர்மன் படமே கிடையாது, அது சவுத் அமெரிக்கன் படம். ஸோ ஆனால் நமக்கு தெரிஞ்சதுன்னா ஹிட்லரு ஜெர்மனு இப்படி தான் நமக்கு தெரியும். ஆனால் சவுத் அமெரிக்காவில் இருக்கிற ஒரு ஊரில் ஒரு ஊரில் நடக்கிற கதை, ஆனால் அதில் வந்து எப்படி கனெக்ட் ஆகுதுன்றது. ஸோ இப்படி வந்து எப்படி நம்ம அந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறோன்றது ஒன்று இருக்குல்ல. ஸோ அந்த படம் பார்த்து முடிச்சதுக்கு பிறகு நம்ம அந்த படத்தை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிறோம். பேசிக்கலி இந்த படத்தில் வந்து ஒரு ஃபில்ம் மேக்கிங்காகவும் நிறைய விஷயங்கள் இருக்குது, ரைட்டிங்காகவும் நிறைய விஷயங்கள் இருக்குது, கிராஃப்டாகவும் சரி அண்ட் ஸ்டோரியாகவும் சரி, அண்ட் அஸ் அ எமோஷனாக ஒரு த்ரில்லர் பார்க்குற மூமெண்ட் கொடுத்தனால ஈ வாஸ் ரைட் அவே ஆன் போர்ட். அண்ட் வாட் ஐ ஷுட் தேங்க் ராணா, பிகாஸ் ஏன்னா வந்து அவர் ராணா வந்ததுக்கப்புறம் தான் எல்லாமே ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகி இது வந்துச்சு. நம்ம வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இங்கே யாராவது பண்ணியிருந்தா பிரச்சனை இல்லைன்ற மாதிரி சொன்னீங்க. ஐ மீன் அதை புரிஞ்சிக்க முடியுதுன்னு சொன்னீங்கல்ல, எனக்கு இங்கே ஏன் யாரும் பண்ணலன்றது புரிஞ்சிக்க முடியல எனக்கு. நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஓகே, இல்லை எனக்குமே புரிஞ்சிக்க முடியல. நான் வந்து என்னை பார்த்தாலே கார்த்திக் வந்து எனக்கு வேணும், ஐயோ அவர் கில்ட்டாக ஃபீல் பண்ணுவார். ஏன்னா அவருக்கு ஒரு கடத்தில் இவர்கிட்ட பேசிருக்கோம் இவங்க பேசிட்டு இருக்கோன்னு சொல்லுவார். அவர் என்ன பார்த்து தலைவர் ஒரு கடத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ நம்ம ஒரு இன்டர்னோட அந்த படம் பண்ணியிருக்கோம்ல, இப்போ எப்படி வந்து இந்த படம் ஒன்று பண்ணோம், இதை சரியாக கொண்டு போய் கரெக்டான மூமெண்ட்டில் சேர்க்கணுன்ற மாதிரி ஒரு விஷயங்கள் ஒன்று வரப்போ ஒரு பாயிண்டில் வந்து எனக்கு
ஏன்னா நான் கார்த்திகேயன்லாம் பேசும்போது நிறைய வாட்டி, ஏன்னா இப்போ கார்த்திகேயன் வந்து அவர் வந்து ஒரு ப்ராப்பர், அவர் தான் ப்ரொடியூசர், அவர் ப்ராப்பர் ஒரு பிஸ்னஸ் இதுன்றனால அவர் வந்து இல்லை நம்ம வந்து இதை வந்து ஒரு ப்ரீ சேல் மாதிரி பண்ணிட்டு பண்ணலாம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டே இருக்கும், நிறைய டாபிக்ஸ் போயிட்டே இருக்கும். ஒரு பாயிண்ட் நான் வந்து ரொம்ப எமோஷனலாக டீல் பண்ணுவேன். நான் அதெல்லாம் ரிலீஸ் பண்ணிடுவோம் தேட்டரில். ரிலீஸ் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து இப்போ ப்ரொமோஷனுக்கு ஒரு காசு வேணுமே, அது பண்ணுறதுலாம் காசு. அப்போ நம்ம அதை, ஏன்னா அதுக்கு நம்ம வெளியிலே வாங்கி பண்ணக்கூடாதுன்ற ஒரு மாதிரி பிரின்சிபலாக வச்சுருக்கனால வந்து யாராவது ஒரு கலர். ஸோ அதை நான் ஐ மீன் ட்ரைங் ஃபார் இந்த தெரிஞ்சு ஒரு பல ரொம்ப நாளாக வந்து இந்த படத்தை நிறைய பேரை பற்றி பேசி போட்டு காமிச்சு அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன். ஸோ ராணா தான் பார்த்த உடனே புரிஞ்சுட்டு வந்தார். மற்றபடி நிறைய பேர் இங்கே வரல. பட் அது ஓகே, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். அது வந்து வரணுன்ற கட்டாயம் யாருக்குமே கிடையாது. ஸோ அதனால் அதுக்கப்புறம் அவர் வந்தோடனே டக்குன்னு ஏஜிஎஸ் வந்து படம் பார்த்தாங்க. படம் பார்த்துட்டு தான் அவங்க வந்து அவங்க பிடிச்சிருச்சு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு அக்ரி பண்ணாங்க. ஸோ வி ஷுட் தேங்க் ஏஜிஎஸ் ஆல்சோ அண்ட் அகிம்சா என்டர்டெயின்மெண்ட் ஓவர்சீஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இவங்க எல்லாமே வரும்போது உங்களுக்கு அந்த போஸ்ட் சேல்னு ஒன்று இருக்குல்ல, இப்போ ஓடிடி சேட்டலைட் இதெல்லாமே உங்களுக்கு ஓப்பன் ஆகிடல, இந்த கேட் எல்லாமே உங்களுக்கு ஓப்பனாக தான் இருக்குது. இருக்கு. ஓகே, இன்னும் எதுவும் சேல் இல்லை. பட் ஆனால் வி ஆர் ஹோப்பிங் இட் வில் பி அ வெரி, என்ன சொல்கிறது, சக்ஸஸ்ஃபுல் வெஞ்சர் மானிட்டர்லி ஆல்சோன்றதுல நாங்கள் மொத்த டீமாக கான்ஃபிடென்ட்டாக தான் இருக்கோம். சென்சாரில் என்ன சொன்னாங்க சார்? ஆக்சுவலாக சென்சார் வந்து தெரிஞ்சு இந்த படம் பார்த்துட்டு அவர் சொன்ன மாதிரி தான். ஏன்னா வந்து அவங்க வந்து பேசிக்லி இது வார் பற்றி பேசுது அது பண்ணுறதுனால. பட் ஆனால் ஸ்டில் தே கேவ் அ UA சர்டிஃபிகேட் அண்ட் தென் தே டோல் இது இந்த மாதிரி கதைகள்லாம் சொல்லப்படணும், இது வந்து பார்க்கணும் எல்லோரும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அண்ட் தே ஹேட் சம் திங்ஸ் டு பி ரிமூவ்ட் அது சொன்னாங்க. பட் ஆனால் எங்களாலேயும் அதை புரிஞ்சிக்க முடிஞ்சு என்ன ரீசன் அப்படின்றது. ஸோ தே ஆர் வெரி சப்போர்ட்டிவ் ஃபார் த ஃபில்ம். அண்ட் பர்சனலாக வந்து அவங்க கார்த்திகேயன்ட்ட வந்து சொன்னது வந்து ஸ்டோன் மைன்ஸில் நீங்கள் பண்ணதில் ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபில்ம் இது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கட்டுக்கு பயந்தீங்களா இல்லை சென்சார் கொடுப்பாங்கன்றது இல்லை தெரியல எங்களுக்கு. இப்போ காலகாலமாக நம்ம வந்து ஒரு எழுத்து கதை எடுத்தால் வந்து சென்சார்லேருந்து வெளியே வராது, சென்சார்லேருந்து வெளியே வராது சொல்லிட்டே இருப்பாங்கல்ல, அந்த பயம் நமக்கும். ஆனால் நம்ம வந்து ஜெனியூனாக என்ன எடுக்கணுமோ அதை எடுத்துருக்கோம். ஸோ நமக்கு நம்ம அதான் அது ஒரு பிரச்சாரமோ வேறு எதுவும் இல்லை. நான் ஒரு ஜெனியூனாக ஒரு வாழ்க்கையை தான் நான் சொல்லியிருக்கேன். ஒரு போருக்குள்ளே ஒரு வாழ்க்கை, நீங்கள் அவ்வளோதான். அந்த வாழ்க்கையில் ஒரு சுவாரஸ்யமான ஒரு வாழ்க்கையை சொல்லியிருக்கோம்ல, அந்த அது ஒரு ஃபில்மாக சொல்லியிருக்கோம். நம்ம வந்து ஒரு ஃபில்ம் லாங்குவேஜுக்கு வெளியே ஒன்றுமே பேசலை, ஃபில்மாக சொல்லியிருக்கோம். அந்தளவில் நான் ரொம்ப தயாராக தான் இருந்தேன். அப்புறம் அவங்க கூப்பிட்டாங்க. அவங்க கூப்பிட்டதுக்கு பிறகு அவங்க தான் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது படம், இது வந்து மக்கள்கிட்டலாம் கண்டிப்பாக போய் சேரணும், ஸோ நாங்கள் UA சர்டிஃபிகேட் கொடுக்குறோம். ஸோ அண்ட் ஆஸ் பர் ரூல் புக்குன்னு ஒன்று இருக்கும்ல, அந்த ரூல் புக் பிரகாரம் இந்த சில விஷயங்கள்லாம் வேண்டாம் அப்படின்னாங்க. ஸோ அவ்வளோதான். ஒரு சென்சாருக்கு ஒரு ரூல் புக் இருக்குல்ல, அந்த ரூல் புக்குள்ளே நான் எவ்வளோ தூரம் எனக்கு கதையை சொல்ல முடியுன்றது இருக்குல்ல, அதுதான் நம்ம சொல்ல முடியும். வயலன்ஸ் உண்மையிலே இல்லையா அந்த படத்தில் வயலன்ஸுன்றது பெருசாக எதுவும் இல்லை, அது புரிதலில் தான் இருக்குது அந்த வயலன்ஸ். இல்லை ஆமாம் சொன்ன மாதிரி இப்போ பிளட் ஷெட் அந்த மாதிரி பெருசாக எனக்கு பிளட் ஷெட் கிடையாது. இதில் வந்து என்னென்னா ஒரு நம்ம வந்து நிறைய ஷூட் அவுட்டு நிறைய வந்து கன்னை வச்சு சுடுற மாதிரி நம்ம படங்கள்லாம் பார்த்துருக்கோம். இப்போ ஜென்ரலாக என்னோடய படங்கள்லேயே இருக்குது, ஒரு கிளைமேக்ஸ்லேருந்து ஷூட் அவுட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி, அதில் பரவாயில்ல நிறைய பேர் சாவாங்க அப்படின்றது இருக்குல்ல. பட் ஆனால் இந்த படத்தில் எனக்கு ரொம்ப ஒரு பார்த்த விஷயமும் அது வந்து ஒரு ஹைலைட்டாக நான் பார்த்த விஷயம் வந்து என்னென்னா, அந்த ஃபயர் பண்ணப்பட போகிற ஒவ்வொரு புல்லட்டுக்கு அந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ யோசிக்கிறாங்க போத் த சைட்ஸ். ஏன்னா வந்து கடகடன்னு சுடுறது கிடையாது. அந்த புல்லட்டு ஒன்று போச்சுன்னா அது வந்து ஒரு உயிர் எடுத்துரும். அந்த ஒரு உயிர்னால் வந்து அது ஒரு பயங்கரமான ஒரு ரிப்பிள் எஃபெக்ட் க்ரியேட் பண்ணும், ஒரு பெரிய பின்விளைவுகளை ஏற்படுத்தும்ல. ஸோ அந்த ஃபயர் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் வந்து நடக்குது, தட் மொமெண்ட் இஸ் மோர் இன்டென்ஸ் அண்ட் மோர் வயலண்ட் தேன் த ஆக்சுவல் ஃபயரிங் அப்படின்றது தான் இந்த படத்தில் கன்வே பண்ணப்படுறது. ஐ திங்க் அந்த ஆடியோ லான்ச்சில் கூட யாராவது சொன்னாங்கல்ல, இந்த வயலன்ஸ் இல்லைன்னாங்க, பட் இட் ஹேஸ் வெற்றி சார் சொல்லி அது மாதிரி ஒரு இன்டென்ஸான மொமெண்ட் இதெல்லாம். அவங்கெல்லாம் வீடை சுற்று போடுறாங்கன்றப்போ எல்லாரும் நிறைய ட்ரெஸ் போடுறதே ஏஆர் முருகதாசன் சாரும் அதுதான் சொன்னார். லைக் நீங்கள் அந்த கன் பாயிண்டில் வச்சு நிறுத்துறது இருக்குல்ல, அதை ஹோல்ட் பண்ணுறது இருக்குல்ல, சசி சாரும் ஏஆர் முருகதாசன் சொன்னாங்க, நீங்கள் வந்து சுடுறதை விடவுமே அதான் நான் மரணத்தை விடவுமே வந்து ரொம்ப கொடுமையான மரண பயம் இருக்குல்ல. ஸோ இதில் வந்து மரண பயம் இருக்கும். ஸோ டப்புன்னு சுட்டு அந்த 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 விஷயம் இருக்குல்ல, நீங்கள் மரணம் நிகழ்ந்துருமான்றதுக்கானன்றது இருக்குல்ல, அந்த எட்ஜ் இருக்குல்ல, அதுதான் இந்த படத்தில் இருக்கும். ஸோ எனக்கு பர்சனலாக எனக்கு ரொம்ப பிளட் பாத் மேலே அந்த அந்த சாவு மேலெலாம் எனக்கு எனக்கு பயங்கர பயம் எனக்கு. ஏன்னா நம்ம அவ்வளோ பார்த்துட்டோம். நான் வந்து
நிறைய கொலைகள் பார்த்துட்டேன். என் கண் முன்னாடியே வந்து என் கண்ணு முன்னாடியே சுட்டு கொல்லப்பட்டு சுற்றி நின்று சுடும்போது நடுவில் மக்கள் சாகுறதே நான் பார்த்துருக்கேன். ஸோ எனக்கு அது எதுவுமே அந்த மாதிரி காட்சிகளை என்னால் ரீக்ரியேட்டே பண்ண முடியாது எனக்கு அது. ஆனால் அதோட வலி இருக்குல்ல, அந்த வலியை ஒரு சினிமா லாங்குவேஜில் எப்படி கடத்தணுன்றது இருக்குல்ல, அதுதான் நான் பண்ணுறேன். அந்த விஷயம் தான். ஏன்னா ரொம்ப மரணங்களையும் ரொம்ப போரோடையும் இதையும் பார்க்கும்போது தான் நம்ம அதுக்குள்ளேருந்து மனிதம் பற்றி யோசிக்க ஆரம்பிக்கிறோம். ஸோ நான் வந்து அதை தான் யோசிக்கிறேன். நான் ரொம்ப எனிமிட்டியையும் ரொம்ப வெஞ்சன்ஸையும் ரொம்ப அதெல்லாம் தாண்டி ஒரு நம்ம ஏன்னா நம்ம போருக்குள்ளே இருந்தவனுக்கு தான் போர் வேண்டான்ற ஒன்று தோணும்ல. ஸோ நம்ம அந்த இதை அங்கே இருந்தால் நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் அப்போ கார்த்திக் சுப்ராஜ் சாரோட எப்படி ட்ராவல் பண்ணுறீங்க? அவரோட படங்களில் வயலன்ஸ் பயங்கரமாக இருக்கும். வயலன்ஸ் பயங்கரமாக இருக்கும். இல்லை எங்கே பயங்கரமாக இருக்கும்? இல்லை வயலன்ஸ், கன் ஷாட், கொலை பண்ணுறது அந்த மாதிரி சொல்கிறேன். அது நமக்கு பழக்கப்பட்டவங்களுக்கு வந்து ஒரு ஹீரோயிக் மூமெண்ட்டாக இருக்கும். ஓகே, ஹீரோ கொள்றான், தப்பே இல்லை. அதான் சொல்கிறேன். இப்போ என்னன்னா அது வேறு எடுக்கப்படுற இது வந்து என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டேரண்டினோ ஃபிலிம்ஸில் வந்து வயலன்ஸ் ஒன்று இருக்குது அப்படின்னா, அது வந்து ஒரு ஃபேண்டசைஸ் பண்ணப்பட்ட ஒரு வயலன்ஸ். அதாவது வந்து இப்போ நீங்கள் கன் எடுத்துறீங்க, இப்போ அது தலைவர் கன் எடுத்துறாரு, ரொட்டேட் பண்ணி இப்படி சொல்கிறாரு அப்படின்றது வந்து அது நம்மளுக்கு வந்து பார்க்குறதுக்கு வந்து அது வந்து ஒரு சினிமாட்டிக் ஃபேண்டசி இது இருக்குது. பட் ஆனால் இந்த கதைகள் வந்து அது ரியல் வாழ்க்கையில் கிடையாது. ரியல் வாழ்க்கையில் வந்து ஆக்சுவலி வந்து இப்போ ஜிகர்தண்டாவில் பார்த்தீங்கன்னா, இப்போ எடுத்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஜிகர்தண்டா 1ல் ஒரு டிவியில் வந்து ஒரு மர்டர் காட்டுவானுங்க, ரோட்டில் நடந்த. இப்போ நம்ம நிறையா பார்த்துருக்கோம். ஆக்சுவலி இப்போ நம்ம சினிமாவில் வந்து ஒருத்தனை போட்டு அடிக்கிறானுங்க, கொள்றானுங்கன்ற அந்த சீனை நம்ம பார்க்கும்போது அது அப்படியே அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் வரும், அதெல்லாம் வச்சு நம்ம பார்த்துட்டு போயிடுறோம். பட் ஆனால் நீங்கள் அதே இது வந்து ரியல் சிசிடிவி ஃபுட்டேஜஸ்ன்னு போடுறானுங்களே, அது ஒரு மாதிரி நமக்கு ஒரு ஹார்ட் பிரேக்கிங். அது பார்க்க முடியாது. அந்த ரியாலிட்டி இது பண்ணும்போது அந்த மாதிரி நீங்கள் சினிமா எடுத்தாலும் வந்து மக்களால் அது பார்க்கறக்கூடிய விஷயமா இருக்காது. இந்த ஃபில்மில் வந்து இது வந்து ஒரு ரியலான ஒரு வீட்டுக்குள்ளே வந்து இருக்கும்போது அங்கே வந்து அந்த 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 வயலன்ஸ் வந்து இட்ஸ் நாட் லைக் ஒரு சினிமாட்டைஸ்ட் வயலன்ஸாக இருக்க முடியாது. ஆனால் அது தட் இஸ் மோர், அதுதான் வந்து ஒரு வெற்றி சார் சொன்ன மாதிரி, தட் இஸ் மோர் வயலண்ட் தென் ஆக்சுவல் திங் விச் யூ ஆர் சீயிங் இன் ஃபிலிம்ஸ். வாட்ஸ் என்ன பண்ணுறீங்க? ஏன்னா எதுவுமே எங்களுக்கு தெரியல. ரெட்ரோக்கு அப்புறம் கார்த்திக் சுப்ராஜ் சார் என்ன பண்ணாரு அப்படின்னா, சரி ஓகே நீலிரா பண்ணுறாரு, அதுக்கப்புறம் பெருசு ப்ரொடியூஸ் அந்த மாதிரிலாம் ஓகே. நான் சொல்லியிருந்தேன் ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபில்ம் ஒன்று. என்ன சொல்லியிருந்தீங்க? இண்டிபெண்டன்ட் ஃபில்ம் தான் ஒன்று பண்ணிகிட்டு இருக்கேன். அதை பற்றின ஒரு விஷயங்கள் சீக்கிரமே ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டாக வரும். அது ஹீரோ ஒர்க்கிங் ஆன், அது எல்லாமே அனௌன்ஸ்மெண்ட்டாக வரும். ஓகே. அது ஆனால் ஃபுல் முதவே தேட்டர்கள் வரதா இல்லை ஃபெஸ்டிவல்ஸ்க்கு போயிட்டு வர மாதிரி ஏதாவது பிளான்? ஃபெஸ்டிவலுக்கு அனுப்பிச்சிட்டு அப்புறம் தேட்டர்கள் வர மாதிரி பிளான். அந்த டீட்டெயில் நான் சொல்கிறேன். ஓகே, கண்டிப்பாண்ணா. ஸோ தேங்க்யூ. உங்கள் நிறைய விஷயங்கள் பேசுனீங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் சொல்கிறீங்க நான் வந்து அந்த பிஸ்னஸ்ஸு அதெல்லாம் பற்றி யோசிக்காமல் பரவாயில்ல ரிலீஸ் பண்ணிடலாம், அது எத்தனை ப்ரொடியூசர்ஸ் வந்து பண்ணுவாங்க அப்படின்றது தெரில. இல்லை அதுதான் இப்போ என்னென்னா, இப்போ நான் வந்து சொல்ல நினைக்கிறது வந்து என்னென்னா, பேசிக்கலி இந்த படம் தேட்டருக்கு வரும்போது எனக்கு வந்து ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது, எஸ்பெஷலி தமிழ்நாட்டில். ஏன்னா அதனால தான் இப்போ வந்து பிளானாகவே வந்து இப்போ மற்ற ஸ்டேட்டில், கேரளாவில், கர்நாடகாவில், பாம்பேயில், நார்த்லலாம் வந்து ஒரு வாரம் கழித்து ரிலீஸ் பண்ணலான்னு தான் ஐடியா இருக்குது. ஏன்னா வந்து எனக்கு என்னென்னா, இந்த படம் வந்து தமிழ்நாட்டில் வரும்போது இப்போ இத்தனை நாளாக நாங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணி இதை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு அது இதுன்னு ஒன்று பண்ணிட்டுருக்கோம்ல, அது மக்கள் உள்ளவங்க வந்து பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வந்து மக்கள் வந்து இந்த படத்தை கண்டிப்பாக கொண்டாடுவாங்க. பார்த்து அதுக்கப்புறமேட்டு அந்த ஒரு விஷயமே வந்து இந்த படத்தை வந்து இந்த தமிழ்நாட்டையும் தாண்டி மற்ற ஆடியன்ஸ்க்கும் கொண்டு போகுன்ற ஒரு நம்பிக்கை, பெரிய நம்பிக்கை இருக்குது. ஸோ அந்த நம்பிக்கையில் தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறோம். தேர் இஸ் நோ மச் ஆஃப் ஒரு இதிலேருந்து எவ்வளோ ப்ராஃபிட் வரும் அதெல்லாம் அப்படி பார்த்துடணுன்றது ஐடியா கிடையாது. பட் ஆனால் இந்த கதையை கொண்டு போய் சேர்த்துடணுன்றது தான் ஒரு இன்டென்ஷன். பட் இது மூலமாகவும் இது ஒரு லாபகரமான ஒரு படமாக இருக்குன்றதில் நாங்கள் ஸ்டோன் மியூசிலேருந்து பெருசாக நம்புகிறோம். ஓகே, சூப்பர், தேங்க்யூ. அது கண்டிப்பாக அது நடந்துச்சுன்னா அது ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியை இங்கே க்ரியேட் பண்ணும். ஒரு பெரிய அந்த தமிழ் சினிமாவுக்கு இன்னும் பல கதைகளை வந்து புதுசான ஒரு உலகத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய வழியை இது கண்டிப்பாக ஏற்படுத்தணும். கண்டிப்பாக. ஸோ நம்பிக்கை எனக்குமே பயங்கரமாக இருக்குது. ஸோ தமிழ் சினிமா ரசிகர்கள் வந்து பயங்கரமாக கொண்டாடுவாங்க அப்படின்னு நம்புகிறேன். கண்டிப்பாக சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது, கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand.